2 சாமுவேல் 7:29 ஒரு அழகான ஜெபம் தாவீது செய்கிறார். ஆண்டவரே, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஒரு வீடு கட்டும்போது அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்க போதகர்களை அழைப்போல சபை மேய்ப்பர் வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. என்ன வீடு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு ஒரு அருமையான ஜெபம் தாவீது செய்கிறார். ஆண்டவரே, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதியும். அதாவது தேவனுடைய பார்வையில என் குடும்பம் இருக்கணும். நீர் எப்பொழுது என் குடும்பத்தை கண்காணித்து நீர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு அவசியம் என்று ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா உலக காரியத்தை தேடுகிறோம். பணம், செல்வம், பொருள். ஒரு வீட்டுல எல்லா பொருளும் இருக்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும்,